ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, வரும் 12ஆம் தேதிக்குள் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது. நிச்சயமாக நடந்துவிடும். இந்த முருகப்பெருமான் சொல்வதைக்கே கண்ணீர் விடுவாய் என் செல்லமே, ஆனந்த கண்ணீர் விடுவாய். முருகா சரணம், முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள். நிச்சயமாக நீ முன்னேறுவாய். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே விட்டுவிடு. நீ உடைந்து போய்தான் இருக்கிறாய். உன்னிடத்தில் எனக்கு பிடித்ததை உன் தைரியம்தான். அப்படி தைரியம் இருக்கும்போது ஏன் உடைந்து போகிறாய்? கவலைப்படாதே. உனக்கான பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த முருகப்பெருமானின் கடமை. எதற்கும் கலங்காதே. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவார்கள் என் செல்லமே. நீண்ட நாட்களாக உன் மனக்குழப்பங்களுக்கு உன் இதயத்திலிருந்து உனக்காக விடை கொடுக்கப் போகின்றேன். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கின்றாயே, நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன். அதற்கு மருந்தாக நீ கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன். இந்த முருகப்பெருமான் பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஆம், வரும் 12ஆம் தேதிக்குள் எல்லாம் நல்லது ஒரு முடிவாக உன் கைகளில் வந்து சேர்த்து விடுவேன். என்ன திடீரென்று இப்படி சொல்கிறேன் என்று பார்க்கிறாயா? போதும் என் செல்ல பிள்ளை, நீ கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் போதும். அந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு இனி சந்தோஷமான காலம் பிறந்து விட்டது என் செல்லமே. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு அவமானப்பட்டு உள்ளாய் என்று. மற்றவர்களுக்கு நீ நல்லது என்று செய்வாய் ஒன்றை, ஆனால் அதை அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உன்னையே அவர்கள் கேலி செய்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீ நன்றாக வாழப்போகிறாய். பார், அழகான வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய். என்னிடம் நீ கேட்பாயே, நான் மற்றவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. அதற்கான காலம் வந்துவிட்டது. இந்த முருகப்பெருமான் சொல்லத்தான் செய்வேன், நிச்சயமாக செய்தும் காட்டுவேன். அதை மட்டும் மறந்து விடாதே. நான் சொன்னது நடக்கும்போது நான் சொன்னது அப்போது உன் ஞாபகத்திற்கு வரும். ஆகவே எதற்கும் பயப்படாமல் தைரியமாக உனக்கான நம்பிக்கையை கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு என் செல்லமே. சிலர் நெருக்கமாக இருந்தால் கூட மனசு ஆனந்தமாக இருப்பதில்லையே. அவங்க கூட காலம் முழுவதும் நாம் பழகிற நிலைமை ஏற்பட்டாலும் அவர்களுடைய எண்ணங்கள் அந்த மனிதர்களோடு ஒத்துப்போக முடியாமல் தூரமாகவே விலகியே இருக்குமாறு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனசுக்கு இஷ்டமானவர்கள் நம்முடைய பார்வை விட்டு பல மைல்கள் தள்ளி வாழ்ந்தால் கூட நம்முடைய உள்ளத்திலேயே ரொம்ப நெருக்கமாக வாழ்வார்கள். கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். உன்னுடைய அகங்காரம் என்ற திரையை விலக்கிவிட்டு பார்த்தால் என்னை நீ நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆணவம், அகங்காரத்தை விட்டுவிடு என் செல்லமே. தைரியத்தை எடுத்துக்கொள். பயத்தை விடு. மனதில் உள்ள குப்பையை கெட்ட எண்ணத்தை தூக்கி போடு. உன்னை தலை நிமிர்ந்து இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக வாழ வைப்பேன். யாரையும் விரோதியாக பார்க்கக்கூடாது. தோழனாக நினைக்க வேண்டும். உண்மையான அன்போடு பழக வேண்டும். வெறுப்பை விட்டுவிட்டு மகிழ்ச்சியை தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே, துக்கத்தை அல்ல. பிறர் சந்திக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் விளக்குவதற்கு முடிந்தவரை எல்லோரும் உதவி செய். அப்போ நீ ஆசைப்பட்டு படுகிறது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் நடத்தி காட்டுவேன் என் செல்லமே, நடத்தி காட்டுவேன். இந்த முருகப்பெருமான் எதுவுமே உனக்கு செய்யவில்லை என்றும் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்றும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னை நான் கடந்து போகத்தான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு நான் என்ன செய்யவில்லை சொல் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன். அதை நீ மறந்து விடுகிறாய்.
பெரிய விஷயத்தையே நினைத்து கொண்டு சின்ன சின்ன சந்தோஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நான் கணக்கு பண்ணிக்கொண்டுதான் செய்து கொண்டுதான் வருகிறேன். அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா? உன் மனதில் இருக்கின்ற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு நன்றாக தெரியும். உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கின்ற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து போய் இருப்பதையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன் என் செல்லமே. நீ என்னிடம் எதுவும் மாறவில்லையே, என் வாழ்க்கை கஷ்டத்திலேயும் வழியிலேயும் ஓடுதேன்னு என்று நினைக்கின்றாய். உன்னுடைய வழிகள், குழப்பங்கள், சோதனைகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ உனக்கான நேர்மறையான காலம் வரும். அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டு இருப்பதான் நான் இருக்கிறேன். அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடியாது. என்னை நீ புரிந்து கொள்ளும் போது அப்பொழுது நான் உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும். கவலைப்படாதே. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்து போகப் போகிறது. வரும் 12ஆம் தேதிக்கும் நிச்சயமாக இன்பமயமான வாழ்க்கை அந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. நல்லது ஒரு அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, நீ யாருக்குமே சளைத்தவன் கிடையாது. உன்னுடைய பாரத்தையும் சரி, பாவத்தையும் சரி நானே சுமக்கிறேன். கவலைகள் எல்லாம் மறக்கிற அளவுக்கு சந்தோஷத்தாலே உன்னை நிரப்பப் போகிறேன். உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிவிட்டது என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்துவேன் இந்த முருகப்பெருமான். இனி உனக்கு வெற்றிகள் குவியப் போகும் நேரம் வந்துவிட்டது. கஷ்டமோ நஷ்டமோ இங்கு எதுவும் நிரந்தரமே இல்லை. எல்லாமே உன்னை எப்படி எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வந்ததோ அதுபோலத்தான் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். இதுதான் வாழ்க்கை. உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையாக மட்டும் பதில் சொல். உன்னை பயப்படுத்துகிற விஷயத்தில் எல்லாவற்றையும் கீழே போட்டு அமுக்குகிற அளவுக்கு முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. இதோ உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து நிச்சயமாக வெளிவர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயமானாலும் என் பாதத்திலே போட்டுவிட்டு நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கிவிட்டது. இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்தித்து வேலை செய்யும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் யாராலும் தடுக்க முடியாது. ஆம், இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நிச்சயமாக உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.